வெல்கம் டு மோட்டோ இன்ஃபோ தமிழ் வியூவர்ஸ். இன்னைக்கு நம்ம என்ன கார் பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு எம்பிவி செக்மெண்ட் தான். கிட்டத்தட்ட இந்த மார்க்கெட்ல இருக்கிற ஓரளவுக்கு எம்பிவி செக்மெண்ட் எல்லாமே நம்ம கவர் பண்ணிட்டோம். டொயோட்டால இப்போ புதுசாக ரிலீஸ் ஆன ரூமியான் மட்டும் தான் நம்ம இன்னும் பார்க்கல. அது கிட்டத்தட்ட நமக்கு எர்டிகா அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும். செக்மெண்ட்ல ரிலீஸ் பண்ணி இன்னைக்கு வரைக்கும் டாப்ல இருக்கிற கார் அப்படின்னா கியா கேரன்ஸ் தான். அந்த காரை போய் தான் நம்ம இப்போ பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற கியா கேரன்ஸ் வந்து லக்ஸரி வேரியண்ட்டு. இதில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 4 வேரியன்ட்ஸ் இருக்குது. ப்ரீமியம், ப்ரெஸ்டேஜ், லக்ஸரி அண்ட் எக்ஸலன்ட் அப்படின்னு ஒரு 4 வேரியன்ட் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நமக்கு வந்து ப்ரெஸ்டேஜ் வந்து 2 வேரியண்ட்டில் வருது. ப்ரெஸ்டேஜ் அண்ட் ப்ரெஸ்டேஜ் ப்ளஸ் அப்படின்ட்டு. லக்ஸரி நமக்கு அதே மாதிரி 3 வேரியண்ட்டில் வருது. லக்ஸரி ஆப்ஷனல், லக்ஸரி ப்ளஸ் அப்படின்னு ஒரு 3 வேரியண்ட்டில் கொடுத்துருக்காங்க. நம்மகிட்ட இருக்கிறது வந்து லக்ஸரி வேரியண்ட் தான். இதோட டிசைன் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். எல்லா வண்டிக்கும் காமனாக வந்து சென்டரில் கீழே லோகோ கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே ஒரு பிளாக் கலர் ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி பாக்ஸி ஷேப்பில் டோன் பண்ணியிருக்காங்க. ஒரு டச் பண்ணுறதுக்கு அந்த ஃபீல் வந்து ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கு கீழே ஒரு குரோம் லைன் ஒன்று ஃப்ரண்ட்லேருந்து பேக் வரையும் கவர் ஆகுது. அதுக்கு கீழே ஒரு பிளாக் ஃப்ளாட்டான ஒரு பிளாக் தீம் ஒன்று ரன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே வண்டியோட பாடி கலர். அதுக்கு கீழே நமக்கு வந்து ஏர்டாம் கொடுத்துருக்காங்க. அது வந்து சிங்கிளாக இல்லாமல் ஸ்ப்ளிட் பண்ணி கொடுத்துருக்காங்க. மேலே ஒரு லைன் ஒன்று ரன் ஆகுது. கீழே வந்து ஒரு கிரில் ஷேப்பில் நமக்கு ஒரு லைன் ஒன்று ரன் ஆகுது. ரெண்டுக்குமே நடுவில் நமக்கு வந்து ஃப்ரண்ட் பார்க்கிங் சென்சார் வந்து பிளேஸ் பண்ணியிருக்காங்க. பம்பரில் இந்த பிளாக் கலர் டோனில் வந்து 2, சைடில் ஒரு 2 கொடுத்துருக்காங்க. நம்ம அப்படியே சைடில் பார்த்தோம் அப்படின்னா டாப்பில் இருக்கிற இந்த லைனை ஒட்டி நமக்கு வந்து டிஆர்ஆல்ஸ் வருது. அந்த டிஆர்ஆல் தான் நமக்கு இண்டிகேட்டராகவும் ஆக்ட் ஆகும். அதுக்கு கீழே நமக்கு 3 சாம்பரில் ஹெட்லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. சைடில் 2மே நமக்கு வந்து லோ பீமாகவும் சென்டரில் வந்து ஹை பீமாகவும் ஒர்க் ஆகுது. அதுக்கு கீழே குட்டியாக ஒரு 3 சாம்பரில் ஒரு ஃபாக் லைட் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஃபாகுமே எல்இடி தான். இந்த டிசைன் வந்து பார்க்குறது கொஞ்சம் நல்லா இருக்குது. இந்த வண்டியில் கம்ப்ளீட்டாக எல்லாமே நமக்கு வந்து எல்இடிஸ் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த வண்டியோட சைடு வியூ பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு தெரியும், வண்டி நல்லா லென்த்தாக இருக்குது. கிட்டத்தட்ட வண்டியோட லென்த் வந்து நமக்கு 4.5 மீட்டர் வருது. நல்ல ஒரு பெரிய வண்டி. அதுக்கேற்ற மாதிரி நமக்கு வந்து டயர்ஸுமே 205, 65 ஆர் 16 இன்ச் அலாய்ஸ் கொடுத்துருக்காங்க. டயரோட அலாயை பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டூயல் டோனில் டைமண்ட் கட் அலாய்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கே வண்டியோட லுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்குது இந்த டயர். அதுக்கு மேலே பார்த்தீங்க அப்படின்னா வண்டி சுற்றியுமே நமக்கு வந்து பிளாஸ்டிக் கிளாடிங் வந்து ரன் ஆகுது. இது ஆக்சுவலாக எம்பிவி கார் தான். ஒரு எஸ்யூவி ஸ்டாண்ட்ஸில் தெரியறதுக்காக இந்த ஒரு சின்ன செட்டப் கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே நமக்கு இந்த கேரன்ஸ் லோகோ, இந்த குரோம் ஃபினிஷ் எல்லாமே நமக்கு வந்து ஆஃப்டர் மார்க்கெட் தான் பண்ணியிருக்காங்க. இந்த சைடில் நமக்கு குரோம் எதில் வரும் அப்படின்னா இந்த டோர் ஹேண்டில்ஸ் மட்டும் தான் நமக்கு வந்து குரோமில் வரும். மற்றபடி எல்லா குரோம்ஸுமே நீங்கள் பார்க்குற எல்லா குரோம்ஸுமே ஆஃப்டர் மார்க்கெட் தான். நமக்கு இந்த மேலே பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஓஆர்விஎம் வந்து டூயல் டோனில் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து பாடி கலர்லையும் கீழே வந்து பிளாக் தீம்லையும் வருது. அதுக்கு சென்டரில் வந்து நமக்கு வந்து இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட டாப்பில் வந்து நான் ஃபங்க்ஷனல் ரூஃப் லைன் கொடுத்துருக்காங்க. அதுவுமே டூயல் டோனில் தான் கொடுத்துருக்காங்க. பார்க்குறக்கு வண்டியோட லுக்கே இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணுது. இந்த வண்டியோட ரியர் சைடை பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு சட்டிலான ஃபீல் வந்து கொடுக்குது. மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரு ஃப்ளாட் தீம்லாம் கொடுத்துருக்காங்க. காமனாக எல்லா எம்பிவிஸ்லையுமே ஓரளவுக்கு ஃப்ளாட்டாக தான் கொடுத்துருப்பாங்க. அதே தீமில் தான் நமக்கு இதுவுமே பார்க்குறதுக்கு இருக்குது. டாப்பில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து ஷார்பின் ஆண்டனா கொடுத்துருக்காங்க. அதை கண்டினியூஸாக நமக்கு வந்து ஒரு சின்ன ஸ்பாய்லர் ஒன்று வருது. அதே நமக்கு வந்து பிரேக் லைட்ஸ் அட்டாச் பண்ணியிருக்காங்க. அதை தொடர்ந்து கீழே வந்து நமக்கு டிஃபாகஸ் லைன் கொடுத்துருக்காங்க. நமக்கு கிளாஸில் ஒரு வைப்பரும் வருது. அதுக்கு கீழே நமக்கு வந்து ஒரு பிரேக் லைட்ஸ் வந்து பார்க்குறதுக்கு கனெக்டிங் லைட் மாதிரி இருக்குது. பட் செப்பரேட் லைட் தான். ஒரு பகலில் பார்க்குறதுக்கு உங்களுக்கு கனெக்டிங் லைட்டு ஃபீல் வந்து கொடுக்கும். நம்ம பிரேக் லைட்டை பார்த்தோம் அப்படின்னாலுமே நமக்கு வந்து சைடில் ஸ்டார்ட் ஆகுது. சைட் ப்ரொஃபைலில் ஸ்டார்ட் ஆகி தான் நமக்கு டெயில் கேட் வரைக்குமே ரன் ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. இப்போ கிட்டத்தட்ட கனெக்டிங் லைட்ஸ் இருக்குது அப்படின்னு காமிக்கிற கார்ஸ் எல்லாமே நமக்கு அப்படி தான் கொடுத்துருப்பாங்க. இதில் இது எல்லாமே பிரேக் லைட்டு. இது வந்து நமக்கு இண்டிகேட்டர் ஆக்ட் ஆகுது. அதுக்கு கீழே வந்து நமக்கு ரிவர்ஸ் லைட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா இங்கே ஒரு கியா பேட்ஜிங் ஒன்று பண்ணியிருக்காங்க. லெஃப்ட் சைடில் கேரன்ஸ் பேட்ஜிங்கும், ரைட் சைடில் இன்ஜின் வேரியண்டோட பேட்ஜிங்கும் பண்ணியிருக்காங்க. இதுக்கு கீழே ஒரு குரோம் கலர் ஒன்று இருக்குது. இது வந்து ஆக்சுவலாக வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டு கார் கூட வர்றது கிடையாது. பட் காரில் உள்ள பேட்டர்ன்ஸ்லேயே நமக்கு இது வெளியே கிடைக்குது. அதுக்கு கீழே நமக்கு வந்து பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க. அதை சுற்றியுமே நமக்கு இந்த சைடுமே அந்த சைடுமே ஒரு சி போட்டு ஆப்போசிட்டில் கனெக்ட் பண்ண மாதிரி ஒரு குரோம் ஃபினிஷ் ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்படியே தான் வண்டியோட பூட்டை பற்றி பார்த்துருவோம். பூட் ஓப்பன் பண்ணுறதுக்கு நமக்கு இதில் வந்து ஒரு எலக்ட்ரானிக் சுவிட்ச் தான் கொடுத்துருக்காங்க. ஒரு எம்பிவி 7 சீட்டர் கார். ஸோ நமக்கு வந்து பூட் ஸ்பேஸ் இதில் கொஞ்சம் பெருசாக எதுவும் இருக்காது. பட் நம்ம இந்த ஷீல்டை ஃபோல்ட் பண்ணோம் அப்படின்னா நம்ம 530 லிட்டர் நமக்கு வந்து ஸ்டோரேஜ் ஸ்பேஸ் வந்து இந்த வண்டியில் கிடைக்குது. பூட்டுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சஸ் பண்ணுறதுக்கு இதில் ஒரு குட்டி லைட் ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழேயுமே ஒரு குட்டியான ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது.
அதில் நம்மளோட டூல்ஸ் எல்லாமே வச்சுக்கலாம். அது போக எக்ஸ்ட்ரா கொஞ்சம் திங்ஸும் வைக்கிற அளவுக்கு ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. வண்டியோட ஸ்பேர் வீல் வந்து கீழே தான் கொடுத்துருக்காங்க. அதை ஆக்சஸ் பண்ணுறதுக்குள்ள போல்ட் மேலே இருக்குது. இப்போ நம்ம இந்த வண்டியோட இன்ஜினை பற்றி பார்த்துருவோம். பேனட் வந்து நல்லா ஹெவியாக கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து ஒரு ஹைட்ராலிக் ஸ்ட்ரக்சர் தான் கொடுத்துருந்தா கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். பார்த்தீங்கன்னா தெரியும், மேலே வந்து நமக்கு இன்ஸ்டலேஷன் எதுவுமே பண்ணலை. எதனால் அப்படின்னா நமக்கு வந்து இது வந்து பெட்ரோல் வண்டி தான். ஸோ நமக்கு இன்ஸ்டலேஷன் எதுவும் தேவையில்லை. அந்த சவுண்ட் வந்து உள்ளே கேட்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ட்ரை பண்ணும்போது நம்ம எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அசம்பிளி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு தெரியும், ரொம்ப நீட்டாக எல்லாமே அந்தந்த இடத்துல கரெக்டாக இருக்குது. ஏன்னா இது வந்து பெட்ரோல் வண்டி. இந்த இன்ஜின் வந்து நமக்கு வந்து டர்போ ஜிடிஐ அப்படிங்கிற இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 1.5 லிட்டர் டர்போ இன்ஜின். இதோட மேக்ஸிமம் பவர் வந்து 157 PS பவரும், டார்க் வந்து 253 நியூட்டன் மீட்டர் டார்க்கும் நமக்கு இந்த வண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. அதே மாதிரி இது வந்து இதோட டிரான்ஸ்மிஷன் வந்து ஐஎம்டி, அதாவது இன்டெலிஜென்ட் மேனுவல் டிரான்ஸ்மிஷன் சொல்லுவாங்க. இது என்ன அப்படின்னா, நம்ம கியர்ஸ் எல்லாமே மேனுவலாக தான் போடுவோம், பட் கிளச்சு இருக்காது. ஆட்டோமேட்டிக் மாதிரி தான் இருக்கும், ஆனால் வந்து மேனுவல். நெக்ஸ்ட் இதில் ஆட்டோமேட்டிக் வேரியன்ட்ஸ் எல்லாமே நமக்கு வந்து டூவல் கிளச்சில் கொடுத்துருக்காங்க. இது வந்து கிட்டத்தட்ட நமக்கு வந்து ஒரு 17.9 கிலோமீட்டர் மைலேஜ் கொடுக்கும் அப்படின்ட்டு கம்பெனியில் கிளைம் பண்ணுறாங்க. அதேமாரி நமக்கு இதில் வந்து 1.5 லிட்டர் சிஆர்டிஐ டீசல் இன்ஜினும் நமக்கு ஆப்ஷனில் வருது. அதோட மேக்ஸிமம் பவர் வந்து 114 பிஎஸும் 250 நியூட்டன் மீட்டர் ஆஃப் டார்க்கும் நமக்கு வந்து அந்த வண்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. டீசல் இன்ஜினோட மைலேஜ் வந்து கிட்டத்தட்ட ஒரு 21 கிலோமீட்டர் கம்பெனியில் கிளைம் பண்ணுறாங்க. இப்போ நம்ம இந்த வண்டியோட இன்டீரியர் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த வண்டியோட கீயை பார்த்துருவோம். இதில் வந்து நமக்கு பூட் ஓப்பனிங், இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப்பு, லாக் அண்ட் அன்லாக் பட்டன்ஸ் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. சென்டரில் கீயா பேட்சிங் பண்ணியிருக்காங்க. இந்த கீ வந்து பார்க்குறதுக்கு ஒரு யூனிக்காக ஒரு நல்ல தீமில் இருக்குது. இது ஆக்சுவலாக கேசிங்காக இல்லை வண்டியோட கீஸே இப்படி தான் வருதான்னு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சிருந்தால் நீங்கள் கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சைடில் வந்து நமக்கு ரெக்யூஸ் சென்சார் கொடுத்துருக்காங்க டோரில். நம்ம டோரை ஓப்பன் பண்ணும்போது தெரியும், டோர் வந்து நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. டோரில் நமக்கு என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு இதில் வந்து நார்மலாக எல்லா வண்டிக்கும் இருக்கிற மாதிரி பவர் விண்டோஸ் கொடுத்துருக்காங்க. பவர் விண்டோ கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்ச். இந்த வண்டியில் வந்து ஆக்சுவலாக 4 விண்டோஸுமே ஒன் டச் அப் அண்ட் டவுன் விண்டோஸ் தான். இதில் வந்து டிரைவர் டோர் மட்டும் ஆன்டி பிஞ்ச் கொடுத்துருக்காங்க. அது போக நமக்கு ஓஆர்எம் கண்ட்ரோல் பண்ணுற சுவிட்சஸ் எல்லாமே இதில் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து இந்த டோர் எனக்கு பிடிச்ச இன்னொரு பெரிய விஷயம் என்ன அப்படின்னா, பாட்டில் ஹோல்டர்ஸ் தான். நீங்கள் ஒரு 1 லிட்டர் பாட்டில் வந்து ஒரு 3 பாட்டில் வைக்கலாம். அது போக எக்ஸ்ட்ரலாக ஒரு ஸ்டோரேஜ் இருக்குது. எதுக்கு அப்படின்னா, அம்பர்லா வைக்கிறதுக்கு ஒரு குட்டி ஸ்டோரேஜ். கிட்டத்தட்ட ஒரு 4 ஸ்டோரேஜ் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வரைக்கும் பார்க்காதது இதுதான். எந்த வண்டியிலையுமே கிடையாது, இந்த வண்டியில் கொடுத்துருக்காங்க. இப்போ வண்டியோட சீட்டிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். வண்டி வந்து ஒரு பெரிய வண்டியாக இருந்தாலும் நமக்கு வந்து ஏறி உட்காரதுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்குது. இந்த சீட்டரோட கம்ஃபர்ட் பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு பெர்ஃபெக்டான டை சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு பக்கெட் சைஸில் நமக்கு வந்து லம்பர் சப்போர்ட்டுமே வருது. ஸோ ஒரு லாங் டிரைவ் அசால்ட்டாக பண்ண முடியும். அந்தளவுக்கு சீட்டோட கம்ஃபர்ட் நல்லா இருக்குது. இது ஒரு 6-வே மேனுவல் அட்ஜஸ்டபிள் சீட் தான். வண்டியோட இன்டீரியர் தீம் பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு மாதிரி ஒரு ப்ளூ ஷேடில் தெரியுது. இதோட கலர் வந்து ட்ரைட்டன் நேவின்னு சொல்கிறாங்க. அண்டு மற்ற சீட்ஸு அப்போ எல்லாமே நமக்கு வந்து பேஜ் கலரில் தான் இருக்குது. நம்ம இந்த ஸ்டேரிங்கை பார்த்தோம் அப்படின்னாலுமே நமக்கு இந்த ட்ரைட்டன் நேவி கலரில் தான் நமக்கு இது கொடுத்துருக்காங்க. இது வந்து பார்க்குறக்கு ஒரு யூனிக்கான தீமில் தெரியுது. ஸ்டிச்சஸ் எல்லாமே நமக்கு ஒரு அதே தான், கொஞ்சம் டார்க் அண்ட் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க. ஸ்டேரிங் ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, மேலே ஒரு சின்ன ஒரு ஸ்டோரேஜ்னு கொடுத்துருக்காங்க. பார்க்கிங் பில்ஸ் அந்த மாதிரி ஏதாவது பேப்பர் வச்சுக்கிற மாதிரி சின்னதாக கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நமக்கு வந்து ஏசி வென்ட்ஸ் வருது. அதுக்கு கீழே இன்ஜின் ஸ்டார்ட் ஸ்டாப் பட்டன், ஆட்டோ ஆன் ஆஃப், ட்ராக்ஷன் ஆஃப், அது போக ஹெட் அட்ஜஸ்டபிள். இது மட்டும் தான் நமக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. அப்படி நம்ம ஸ்டேரிங்கில் என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஸ்டேரிங்கில் பார்த்தீங்க அப்படின்னா, லெஃப்ட் சைடில் ஃபுல்லாக நமக்கு வந்து மீடியா கண்ட்ரோல்ஸ் கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் ஒரு ஃபேவரட் சுவிட்சுமே நமக்கு கொடுத்துருக்காங்க. அதில் நம்ம என்ன வேணுமோ அதை நம்ம வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா, மெனு பட்டன், கிளஸ்டரில் உள்ள மெனு ஆக்சஸ் பண்ணுறதுக்குள்ள பட்டன்ஸு அண்டு க்ரூஸ் கண்ட்ரோல், இந்த பட்டன்ஸ் எல்லாமே நமக்கு ரைட் சைடில் கொடுத்துருக்காங்க. ரைட் ஆர்மில் ரெகுலராக எல்லா வண்டியும் இருக்கிற மாதிரி ஹெட்லைட் அட்ஜஸ்டபிளும், லெஃப்ட் ஆர்மில் வைப்பர்ஸ் கண்ட்ரோலும் கொடுத்துருக்காங்க. அப்படியே நம்ம கிளஸ்டர் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் கிளஸ்டர் தான் கொடுத்துருக்காங்க. ஆனால் இதில் வந்து டாக்கோமீட்டரும் ஆர்பிஎம் மீட்டருமே நமக்கு வந்து அன்லாக் டிசைனில் தான் கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு சின்ன எம்ஐடி கொடுத்துருக்காங்க. அதில் வண்டியோட டயர் ப்ரெஷர் மானிட்டர், வண்டியோட ரேஞ்சு, மைலேஜ் எல்லாமே நமக்கு வந்து அதில் தான் இண்டிகேட் பண்ணுது. அப்படி சென்டரில் பார்த்தோம் அப்படின்னா, நமக்கு வந்து ஒரு 8 இன்ச்சு டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்காங்க. அதுக்கு கீழே நமக்கு வந்து மீடியா கண்ட்ரோல்ஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. இது ஆக்சுவலாக கியா கனெக்டடில் வருது. ஸோ நமக்கு இதுலேயே நேவிகேஷன், மேப்பு எல்லாமே வந்துடும் வித் ஆடியோ கண்ட்ரோல்ஸ். நீங்கள் அந்த கண்ணாடியை ஏற்றி இறக்குறது எல்லாமே நீங்கள் வந்து வாய்ஸ் மூலமாகவே கண்ட்ரோல் பண்ண முடியும். அதுக்கு கீழே நமக்கு வந்து ஹசார்ட் சுவிட்சு, அது சுவிட்சுக்கு 2 சைட்லேயுமே நமக்கு ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க.
அதுக்கு கீழே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஏசி கண்ட்ரோல்ஸ். அதுக்கு கீழே நமக்கு வந்து 2 யூஎஸ்பி சாக்கெட், ஒன்று வந்து டைப் ஏவும் இன்னொன்று டைப் சியும் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து 12 வோல்ட் சாக்கெட் கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடில் ஒரு 2 பட்டன் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா ரிவர்ஸ் கேமரா ஆன் ஆஃப் பண்ணுற சுவிட்ச், பார்க்கிங் சென்சர் ஆன் ஆஃப் பண்ணுற சுவிட்ச். ரைட் சைடில் ஒரே ஒரு பட்டன், அது என்ன அப்படின்னா டவுன் ஹில் அசிஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து மேனுவல் கியர் தான், பட் நமக்கு வந்து கிளச்சு கிடையாது, இது ஐஎம்டி அப்படிங்கிறதுனால. அதுக்கு பின்னாடி ஒரு 2 கப் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுவுமே நமக்கு கூல்டு தான், வென்டிலேஷன் வேணும்னா ஆன் ஆஃப் பண்ணிக்கலாம், அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. பின்னாடி ஆம்ரெஸ்ட்டில் ஒரு குட்டி ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. அதை நம்ம வந்து ரிமூவ் பண்ணோன்னா பண்ணிட்டோம் அப்படின்னா கீழே கொஞ்சம் லென்த்தாக போகிற மாதிரி ஒரு சின்ன ஸ்டோரேஜ் இருக்குது. அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னா நமக்கு வந்து ஐஆர்விஎம் வந்து கொடுத்துருக்காங்க. அதில் வந்து ஒரு 3 சுவிட்ச் இருக்குது. ஒரு எஸ்ஓஎஸ், 2வது டோ பண்ணுறதுக்கு, 3வது வந்து கியா கனெக்டை வந்து கனெக்ட் பண்ணுறதுல சுவிட்ச் கொடுத்துருக்காங்க. மேலே நமக்கு வந்து இதில் ஒரு சின்ன சென்சார் கொடுத்துருக்காங்க. எதனால் அப்படின்னா இது வந்து ஆட்டோமேட்டிக் டே நைட்டு ஐஆர்விஎம் தான். மேலே வந்து நமக்கு கூலிங் கிளாஸ் ஹோல்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே ஒரு சின்னதாக பிளாக் கலர் ஒன்று கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னா பின்னாடி இருக்கிற ரோஸில் உள்ள 5 பேருக்குமே சீட் பெல்ட் கண்டிப்பாக போடணும் அப்படிங்கிறக்குள்ள இண்டிகேஷன் லைட் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அது போக நமக்கு வந்து லைட்ஸ் ஆன் ஆஃப் சுவிட்சஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2 சைடுமே நமக்கு லைட்ஸ் வருது. சன்வைசரை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு டிரைவர் சைடில் நமக்கு எதுவுமே மிரர்ஸ் எதுவுமே கொடுக்கல. கோ டிரைவர் சைடில் வந்து நமக்கு மிரர்ஸ் கொடுத்துருக்காங்க. கிராப் ஹேண்டில்ஸுமே நமக்கு டிரைவர் சைடு இல்லை, மற்ற 3 சைடுமே இருக்குது. ஃப்ரண்ட்ல இந்த டேஷ்போர்டில் நமக்கு இந்த இடத்துல ஒரு மாதிரி பேட்டர்ன் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஒரு மாதிரி லைனாக பண்ணியிருக்காங்க. அது வந்து டச் ஃபீலுமே கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தெரியுது, பார்க்குறதுக்குமே கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்குது. நமக்கு இதில் வந்து ஒரு கப் ஹோல்டர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு பெர்ஃப்யூம் மாட்டுறதுக்கு ஒரு சின்ன லாக் செட்டப் கொடுத்துருக்காங்க. நமக்கு இதில் வந்து ஏர் ஃப்ளோ இருக்கிறதுனால பெட்டராக இருக்கும். அடுத்து க்ளவ் பாக்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு டீசெண்டான ஸ்டோரேஜில் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட என்டர்டைன்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே எல்லாமே கொடுத்துருக்காங்க. பட் இது வந்து ஒயர்லெஸில் கொடுக்கல, ஒயர்ட் தான் கொடுத்துருக்காங்க. 2வது வண்டியில் வந்து ஆம்பியன்ஸ் கொடுத்துருக்காங்க, ஆம்பியன் லைட் கொடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 64 காம்பினேஷன் ஆஃப் கலர்ஸ் வந்து நமக்கு இது வந்து எலிமிட் பண்ணுது. அதுக்கப்புறம் நமக்கு ஆடியோ சிஸ்டமை பொறுத்த வரைக்கும் ஒரு 6 ஸ்பீக்கர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஆடியோ குவாலிட்டியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப எக்ஸலண்டாக இருக்குன்னு சொல்ல முடியும். இந்த வண்டியோட செகண்ட் ரோ சீட் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த ரியர் டோரை பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ரண்ட் டோர் மாதிரி இதுவுமே நல்லா வைடாக ஓப்பன் ஆகுது. இந்த டோரை பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதுலேயுமே பாட்டில் ஹோல்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயுமே நமக்கு 2 கிட்டத்தட்ட 2 லிட்டர் பாட்டில்ஸ் வந்து வைக்கிற அளவுக்கு நமக்கு இதில் வந்து ஸ்டோரேஜ் இருக்குது. இந்த டோரில் பிடிச்சது என்ன அப்படின்னா இந்த செக்மெண்ட் காரில் நமக்கு வந்து சன்பிளைன்ஸ் கொடுத்துருக்காங்க. பட் மேனுவல் தான் கொடுத்துருக்கிறது, ரொம்ப பெரிய விஷயம். ரியர் சீட்டில் நம்ம ஏறி உட்காரதுக்குமே ஃப்ரண்ட் சீட்டில் எப்படி ஈஸியாக இருந்துச்சோ அதே மாதிரி ரியருமே நமக்கு ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. இதில் என்ன அப்படின்னா ரியர் சீட்டில் இருக்கிற 2 சீட்டுமே நமக்கு 4-வே அட்ஜஸ்டபிள் சீட்டு, ஃப்ரண்ட் அண்ட் பேக்வேர்டு அண்ட் ரிக்ளைனும் பண்ணிக்கலாம். அதே மாதிரி நமக்கு இதில் வந்து சைடில் உட்கார 2 பேசஞ்சருக்கும் நமக்கு வந்து அட்ஜஸ்டபிள் ஹெட் ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. சென்டரில் வந்து ஒரு ஆர்ம் ரெஸ்ட்டும் கொடுத்துருக்காங்க. டிரைவர் சீட்டோட பேக் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு இதில் வந்து ஸ்மார்ட் பியூர் ஏர் அப்படின்னு ஒரு ஏர் பியூரிஃபையர் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது வந்து வைரஸ் எல்லாம் கொண்டுரும்னு சொல்கிறாங்க. சென்டரில் ஒரு சின்ன டயல் ஒன்று கொடுத்துருக்காங்க. ரியர் ஏசி வென்ட்ஸோட ஃபேன் ஸ்பீட் கண்ட்ரோல் பண்ணுற ஒரு சின்ன டயல் ஒன்று கொடுத்துருக்காங்க. கீழே வந்து 2 டைப் சி சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியில் வந்து ரியரில் எல்லா சைடுமே நமக்கு ரூஃப் மவுண்ட் ஏசி வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதுலேயே நமக்கு வந்து ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு சின்ன நாபுமே கொடுத்துருக்காங்க. சென்டரில் ஒரு லைட் கொடுத்துருக்காங்க. இந்த வண்டியோட தேட்டரை ஆக்சஸ் பண்ணுறதுக்கு நமக்கு 2 சீட்டுமே ஃபோல்ட் பண்ண முடியும். 2மே கிட்டத்தட்ட 1 டச் ஃபோல்டில் தான் கொடுத்துருக்காங்க. இந்த சீட்டு நம்ம ஃபோல்ட் பண்ணால் நீங்கள் பார்த்தாலே தெரியும், நல்ல ஒரு ஃப்ரீயான ஸ்பேஸ் இருக்குது. ஏறி போகிறதுக்கு ரொம்ப ஈஸியாகவே இருக்கும். தேட்டரை பொறுத்த வரைக்கும் ஒரு 2 பேர் உட்கார்றதுக்கான ஃப்ரீயான ஸ்பேஸிங்கே இருக்குது. கண்டிப்பாக இதில் ஒரு 7 பேர் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். இப்போ ஆக்சுவலாக ஃப்ரண்ட் சீட் வந்து ஃபோல்ட் பண்ணியிருக்கு, நான் இதை வந்து க்ளீன் பண்ணுறேன். என்னோட முட்டு வந்து சீட்டில் வந்து இடிக்கவே இல்லை, நல்ல ஸ்பேஸ் இருக்குது. ஒரு 2 அடல்ட்ஸ் வந்து கண்டிப்பாக இந்த சீட்டில் வந்து உட்காந்து ட்ராவல் பண்ண முடியும். இது ஒரு எக்ஸலண்டான பொசிஷனில் நமக்கு வந்து பொசிஷன் பண்ணியிருக்காங்க. அதுபோக 2 சைடுமே நமக்கு வந்து டைப் சி சார்ஜிங் ஹோல்டர்ஸும் கொடுத்துருக்காங்க. ஏசி வெண்ட் வந்து ரூஃப் மவுண்ட்லேருந்து நமக்கு ஃபேஸுக்கு த்ரூ ஆகிற மாதிரி கொடுத்துருக்காங்க. ஒரு ரீடிங் லைட்டும் செப்பரேட்டாக கொடுத்துருக்காங்க. ஓகே, அதே மாதிரி லாஸ்ட் 2 பேசஞ்சர்ஸுக்குமே அட்ஜஸ்டபிள் ஹெட்ரெஸ்ட் கொடுத்துருக்காங்க. இது இன்னும் கொஞ்சம் கம்ஃபர்ட்டாக கூட்டுது. இப்போ இந்த கியா கேரன்ஸோட டிரைவிங் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். டிரைவர் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி மறக்காமல் நீங்கள் சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. பேசஞ்சர் எல்லாரையுமே சீட் பெல்ட் போட சொல்லுங்கள். நீங்கள் போட்டிருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறத நீங்கள் இதிலே நோட்டிஃபிகேஷன் காமிக்கும், நீங்கள் இதிலே செக் பண்ணிக்கலாம். ஓகே, வாங்க டிரைவ் பண்ணி பார்ப்போம்.
இது ஆக்சுவலாக ஐஎம்டி வேரியன்ட். ஸோ நமக்கு வந்து மேனுவல் கியர் தான், பட் கிளச்சு கிடையாது. நம்ம பிரேக்லேருந்து கால் எடுத்த உடனே வண்டியை வந்து மூவ் ஆகுது. கியர் மட்டும் நீங்கள் மேனுவலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும், பட்டு கிளச்சு இல்லை அப்படிங்கிறதுனால நீங்கள் ஒரு கால் யூஸ் பண்ணால் போதும், இன்னொரு கால் நீங்கள் வந்து ரெஸ்ட்லேயே வச்சுக்கலாம். இந்த வண்டி டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஒரு ஆட்டோமேட்டிக் கார் டிரைவ் பண்ணுற ஒரு ஃபீல் தான் வருது. பட் கியர் மட்டும் நம்ம மேனுவலாக சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்குது. எதனால் இதை நான் ஆட்டோமேட்டிக் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, அந்த ஒரு ஆக்சிலரேஷன் நம்ம வந்து மேனுவல் வண்டி ஓட்டுறோம் அப்படிங்கும்போது ஒரு பிக்கப் ஒன்று இருக்கும். அந்த இனிஷியல் பிக்கப் இதில் இல்லை. கிளச்சு வந்து ஆட்டோமேட்டிக் அப்படிங்கிறதுனால நமக்கு வந்து இனிஷியல் பிக்கப் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. அது இந்த வண்டியோட லென்த் வந்து 4.5 மீட்டர். ஸோ வண்டி கொஞ்சம் லென்த்தான வண்டி தான். ஆனால் ஓட்டும் போது அந்த ஃபீல் தெரியல. ஒரு நார்மலான ஒரு செடான், ஒரு ஹேட்ச்பேக் அந்த மாதிரி ஒரு ஓட்டுற ஃபீல் தான் கொடுக்குது. அடுத்து இந்த வண்டியோட ஸ்டேரிங் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ரொம்ப வந்து சாஃப்டாக இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கே. ரொம்ப லைட் வெயிட்டாக கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது இந்த பிடிக்கிற இந்த ஸ்ட்ரக்சருமே ஒரு கிரிப்பியாக கொஞ்சம் நல்லா இருக்குது வண்டி ஓட்டுறதுக்கு. இந்த வண்டியோட சஸ்பென்ஷனை பொறுத்த வரைக்கும் இது வந்து எம்பிவி செக்மெண்ட் அப்படிங்கிறதுனால சொகுசாக போகணும் அப்படிங்கிறதுனாலே பிளான் பண்ணி தான் நமக்கு டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த சஸ்பென்ஷனும் ஓரளவுக்கு இல்லை, கொஞ்சம் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணுதுன்னு சொல்லலாம். ஓகே, ஒரு 40 கிலோமீட்டர் ஸ்பீடில் வண்டி பிரேக் பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, வண்டி வந்து 40 ரீச் ஆயிடுச்சு. பிரேக் பண்ணுறேன். பிரேக் வந்து ரொம்ப ஹார்ஷாக ஃபீல் ஆகலை, கொஞ்சம் ஸ்மூத்தாக தான் போய் நிற்குது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, கிளச்சு கிடையாது. வண்டி வந்து செகண்ட் கியர்லேயோ தேர்ட் கியர்லேயோ இருக்கும்போது பிரேக் பண்ணால் கூட வண்டி இன்ஜின் ஆஃப் ஆகுறது இல்லை. அதேமாதிரி நீங்கள் ரெண்டாவது இப்போ டாப் கியர், அதாவது 3 இயர்ஸ் 3, 4ல் இருக்குது, நீங்கள் பிரேக் பண்ணி நின்றுட்டீங்க, மறுபடியும் ஆக்சிலேட்டர் மிச்சிங்கன்னா வண்டி போகாது. அதில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் காமிக்குது, கியரை டவுன் பண்ணுங்க அப்போ தான் அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் வந்து ஃபர்ஸ்ட் கியரோ இல்லை செகண்ட் கியரோ போட்டுட்டு ரெண்டாவது மூவ் பண்ணால் தான் வண்டி வந்து உங்களுக்கு மூவ் ஆகும். இந்த வண்டியோட டேனிங்கை பொறுத்த வரைக்கும் வண்டி வந்து 4.5 மீட்டர் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் நீங்கள் ஏறி திருப்புற மாதிரி தான் இருக்கும். பட் ஸ்டேரிங் வந்து ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கிறதுனால நம்மளால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியுது. இதில் கிளச்சு இல்லை அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் நமக்கு வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் புதுசாக இருக்குது. ஆக்சுவலாக இப்போ இந்த டேனிங்கில் நான் தேர்ட் கியரை போட்டுட்டு நின்றுட்டு இருக்கேன், ஆக்சிலேட்டர் பண்ணுறேன், போக மாட்டேங்கி. என்ன அப்படின்னா வண்டி வந்து தேர்ட் கியரில் இருக்குது, ஸ்டில் 0ல் இருக்குது ஸ்பீடு. ஸோ மறுபடியும் நான் ஃபர்ஸ்ட் கியருக்கு சேஞ்ச் பண்ணி அதுக்கப்புறம் மூவ் பண்ண வேண்டியிருக்கு. இது ஆக்சுவலாக கிளச்சு இருந்துச்சுன்னா நமக்கு அந்த ஒரு ஃபீல் தெரிஞ்சிடும். அப்படி இல்லை, டிரைவிங்கை பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஹைவேஸில் ஓட்டுறதுக்கு ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லலாம். வண்டியோட லென்த்து அண்டு வித்தை கால்குலேட் பண்ணும்போது வண்டி வந்து நல்லா ரோட் கிரிப்பாக போகுது. வண்டியோட நாய்ஸ் ஆக்சுவலாக நம்ம இன்ஜினை பற்றி பார்க்கும்போது பேசியிருப்போம். வண்டியில் இன்சுலேஷன் எதுவுமே பண்ணலை, ஏன் அப்படின்ட்டு. இது பெட்ரோல் இன்ஜின். ஸோ உள்ளே வந்து எந்த ஒரு நாய்ஸுமே இல்லை. நமக்கு இப்போ கேட்குறது என்ன அப்படின்னா, ஏர் வெண்டோட நாய்ஸ் மட்டும் தான் கேட்குறத தவிர்த்து மற்ற இன்ஜின் நாய்ஸ் எதுவுமே நமக்கு வந்து உள்ள ஃபீல் ஆகலை. இந்த வண்டியில் நமக்கு வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் வருது, பட் இது வந்து ஐஎம்டி டிரான்ஸ்மிஷன். ஸோ நம்ம வந்து கியர் சேஞ்ச் பண்ணும்போது க்ரூஸ் கட் ஆயிடுது, மறுபடியும் நம்ம ரெஸ்யூம் பண்ண வேண்டியிருக்கு. இதுக்காகவே இதில் செப்பரேட்டாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க, பாஸ் அண்ட் ரெஸ்யூம் அப்படின்னு சொல்லி. க்ரூஸ்க்கு ஒரு செப்பரேட்டாக ஒரு பட்டன் கொடுத்துருக்காங்க. மற்ற எல்லா வண்டிலையுமே ஆன் செட் அப்படின்னு ஒரு பட்டன் தான் கொடுத்துருப்பாங்க. இதில் பாஸ் அண்ட் ரீஸ்டார்ட்னு கொடுத்துருக்காங்க. எதனால் அப்படின்னா, கியர் நம்ம நியூட்ரல் பண்ணாலோ இல்லை சேஞ்ச் பண்ணாலோ க்ரூஸ் வந்து கட் ஆயிடுது, ரெண்டாவது மறுபடியும் நம்ம ரெஸ்யூம் பண்ண வேண்டியிருக்கு. அதுக்கு கரெக்டாக பிளான் பண்ணி ஒரு சுவிட்ச் எக்ஸ்ட்ரா கொடுத்தது வந்து பெட்டராக இருக்குது. வண்டி இப்போ கிட்டத்தட்ட 80 கிலோமீட்டர் ஸ்பீடில் போயிட்டுருக்கு. வண்டிக்குள்ள எந்த நாய்ஸுமே இல்லை. வண்டி வந்து ஒரு ஸ்பீடாக போகிற ஒரு ஃபீலுமே இல்லை. ரொம்ப சைலண்டாக சட்டிலாக உள்ளே இருக்கிற பேசஞ்சர் யாருக்குமே டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு டிரைவ் பண்ண முடியுது. ஓகே, இப்போ நம்ம வந்து சிட்டிக்குள்ளே வந்துட்டுருக்கோம். சிட்டிக்குள்ளே இந்த வண்டி வந்து டிரைவ் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இந்த ஐஎம்டியில் எனக்கு பிடிக்காத விஷயம் ஒன்று டிரைவ் பண்ணும்போது நோட்டீஸ் பண்ணது என்ன அப்படின்னா, லாகிங் தான். டக்குன்னு கியர் சேஞ்ச் பண்ணிட்டு நமக்கு இப்போ மேனுவல் கியர்லலாம் கியர் சேஞ்ச் பண்ணணும் ஒரு ஆக்சிலரேஷன் கிடைக்கும், அது எந்த கியர்லையுமே கிடைக்க மாட்டேங்குது. ஃபர்ஸ்ட் செகண்ட் கியர் இல்லை, டாப் கியர்ஸ்லையுமே அந்த மாதிரி தான் இருக்குது. வண்டி கொஞ்சம் பொறுமையாக நின்று தான் மூவ் ஆகுது. பட் டர்போ இன்ஜின் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஓவர்டேக்கிங்லாம் பண்ணலாம் சால்ட்டாக. ஆக்சிலேட் பண்ணோன்னு வண்டியோட பிக்கப் வந்து நல்லா ரைஸ் ஆகுது. பட் அந்த ஸ்போர்ட்டி ஃபீல் மட்டும் இல்லை. இன்ஜின் பிக்கப்லாம் குறை சொல்கிற மாதிரி இல்லை, நல்லா பெட்டராகவே கொடுத்துருக்காங்க. இந்த கார் சிட்டிக்குள்ளே ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான், பெரிய வண்டி ஓட்டுற ஃபீல் நமக்கு இல்லை. நமக்கு ஸ்டேரிங் தான் இதுக்கு முக்கியமான காரணம். ரெண்டாவது விசிபிலிட்டியுமே நமக்கு வந்து நல்லா ஒய்டாக எல்லா விண்டோஸுமே கொடுத்துருக்கிறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்குது.
டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கு இன்னொரு பெஸ்ட் ஆப்ஷன் என்ன அப்படின்னா நமக்கு வந்து ஃப்ரண்ட்லேயும் பார்க்கிங் சென்சார்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம டிராஃபிக்லேயும் நல்லா க்ளோஸராக நின்று நம்மளால் டிரைவ் பண்ண முடியும். அதுக்குமே அது ரொம்ப சப்போர்ட் பண்ணுது. கிட்டத்தட்ட இந்த வண்டி நம்ம ஃபுல்லாகவே டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டோம். இந்த வண்டியில் நமக்கு என்னெல்லாம் பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு கொஞ்சம் ஷார்ட்டாக பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா உள்ளே உட்கார ஸ்பேஸிங் தான். கிட்டத்தட்ட 7 பேரும் ஃப்ரீயாக உட்கார முடியுது. லாங் டிரைவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும். ரெண்டாவது பிடிச்சதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா பாட்டில் ஸ்டோரேஜ். கிட்டத்தட்ட ஃப்ரண்ட் டோரில் 3, 6, பின்னாடி ஒரு 2, எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஸ்டோரேஜஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்ப தேவைப்படுற ஒரு விஷயம். அதுவும் இதில் நமக்கு ஃபுல்ஃபில் பண்ணியிருக்காங்க. அடுத்து சார்ஜிங் போர்ட்டு. இந்த வண்டியில் எல்லா ரோலையுமே 2 சார்ஜிங் போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. மொத்தத்தில் ஒரு 5 டைப் சியும் ஒரு டைப் ஏ சார்ஜிங் போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. இது வந்து ஒரு பெட்டரான விஷயம். அதுக்கப்புறம் பிடிச்சதுலே ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா ஏசி வென்ட்ஸ் தான். நமக்கு எல்லாமே ரூஃப் மவுண்டட் கொடுத்துருக்காங்க. எல்லாத்துலேயுமே நம்மளால் ஸ்பீட் அட்ஜஸ்ட்டு, சைடு ஆங்கிள் சேஞ்சஸ் எல்லாமே பண்ண முடியுது. அதுபோக செப்பரேட்டாக ரியர் சைடுமே ஃபேன் கண்ட்ரோல் சுவிட்சஸும் கொடுத்துருக்காங்க. ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதே மாதிரி நமக்கு வந்து ஏர் பியூரிஃபையர் இன்பில்ட்டாக அவங்களே கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது பெர்ஃப்யூம் வந்து ஃபிட் பண்ணுறதுக்கு செப்பரேட்டடாக ஒரு ஸ்லாட் ஒன்று கொடுத்துருக்காங்க. இது எந்த வண்டிலையும் பார்க்காத ஒரு புது விஷயம். இந்த வண்டியில் பிடிச்சதில் அடுத்த இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வண்டியோட லென்த்து வந்து 4.5 மீட்டர். ஸோ நமக்கு ஃப்ரண்ட்லேயும் நமக்கு பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க, ரியர்லேயும் பார்க்கிங் சென்சார் வித் கேமராவோட கொடுத்துருக்காங்க. இது வந்து என்ன கொஞ்சம் டிரைவிங்கை வந்து ஈஸியாக்குது. இந்த வண்டியில் நமக்கு பிடிக்காத விஷயம் என்னன்னு பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா ஐஎம்டி கொடுத்துருக்காங்க. நான் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷனுக்கு ஆசைப்படுற ஒரு ஆள். எனக்கு வந்து ஐஎம்டி கொஞ்சம் ஓட்டுறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் பழகிருச்சு. பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் பார்க்கும்போது ஒரு மேனுவல் டிரான்ஸ்மிஷனில் நீங்கள் பண்ணுற ஸ்போர்ட்டி டிரைவ் இந்த காரில் கண்டிப்பாக பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. அடுத்ததாக என்ன அப்படின்னா கார்னரிங் லேம்ப் கொடுக்கல. 3 லைட்ஸ் கொடுத்துருக்காங்க. எக்ஸ்ட்ரா ஒரு கார்னரிங் லேம்ப் சேர்த்து கொடுத்துருக்கலாம். அது கொடுக்கல அப்படிங்கிறது இப்போ ரீசெண்டாக எல்லா வண்டியிலையும் கொடுத்துட்ருக்காங்க. இதில் ஏன் கொடுக்கல அப்படிங்கிறது தெரியல. உள்ள ஃபியூச்சர்ஸை பொறுத்த வரைக்கும் டெக்னாலஜி நிறைய கொடுத்துருக்காங்க. கியா கனெக்ட், அது போக க்ரூஸ் கண்ட்ரோல்ஸ் எல்லாமே நல்லா கொடுத்துருக்காங்க. பட் இந்த ஆண்ட்ராய்டு ஆட்டோ, ஆப்பிள் கார்ப்ளே மட்டும் கொஞ்சம் அவுட்டேட்டடாக ஒயர்லெஸ் கொடுக்காம ஒயர்டில் கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் சேஞ்ச் பண்ணியிருந்தால் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருந்திருக்கும். அதே மாதிரி இந்த வண்டி வந்து மொத்தம் 6 கலர் ஆப்ஷன்ஸில் வருது. இந்த வண்டியோட ரேஞ்ச் அதாவது ப்ரீமியம் அப்படிங்கிற மாடல் வந்து நமக்கு எக்ஸோரூம் வந்து 11 lakhs ஸ்டார்ட் ஆகி எக்ஸ்லைன் வந்து 20 lakhs முடியுது. எல்லாமே எக்ஸோரூம் ப்ரைஸ் தான். ஒவ்வொரு ஊரை பொறுத்து நமக்கு வந்து ஆண்டர் ப்ரைஸ் சேஞ்ச் ஆகும். இந்த வீடியோ எல்லாரும் பார்த்துருப்பீங்க. இந்த வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். கார் வாங்கணும்னு நினைக்கிற எல்லாருக்குமே இந்த வீடியோ மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானும் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்னும் ரெகுலராக நம்ம சேனல்ஸில் வீடியோஸ் வந்துக்கிட்டே இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.